யோ வாட்ச்மேன், கேட்டு போட்டு நினைக்காம அங்கேயே உனக்கு வேலை. ஐயோ அர்ஷித், நான் தான் நரேஷ். கண்ணாடி கழட்டிட்டு போறியா? நரேஷ் நீயா? நீங்க என்ன இங்க பண்றீங்க? உங்களுக்கு சொல்லி அனுப்பலையா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷோ பண்ண போறோம். நம்ம 2 பேரு? ஆமா. அட பாவீங்களா, சிங்கப்பூர் மலேசியான்னு ஜாலியா சித்தன் கூட சுத்திட்டு இருந்தேன். இப்ப சித்தர் மாதிரி காஸ்டியூம் போட்டு உன் கூட சுத்த வச்சுட்டாங்க. நானும் நல்ல ஆங்கர் கொடுக்கன்னு தான் கேட்டேன். நீங்க தான் சும்மா இருக்கீங்க நினைச்சு வச்சிட்டேன். நான் என்ன பண்றது? அப்படியா? சரி, நான் போய் சும்மாவே இருக்கேன். நீங்க பாருங்க. அப்படி இல்ல ப்ரோ, தெரியாதவங்களுக்கு தான் சொல்லி தர முடியும். உங்களுக்கு தானே தெரியாது. எனக்கு என்ன தெரியாது? இந்த ஷூ, இந்த ஷார்ட்ஸ், இந்த கோவா சட்டை, இந்த கூலர்ஸ்லாம் போட்டுமா தெரியல? எனக்கு எல்லாமே தெரியும்ல. உங்களுக்கு இயற்கை விவசாயம் என்னன்னு தெரியுமா? சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? நெல் எப்படி உற்பத்தி செய்யறதுன்னு தெரியுமா? இப்படி எதுவுமே தெரியல, ஆனா சொகுசா இருக்கீங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? கஷ்டப்பட்டு நான் மாடா உழைக்கிறேன், அதுதான் காரணம். அதுதான். முதல்ல மனுஷன் மாட்டோட உழைச்சான், அவனும் நல்லா இருந்தான், மாடு நல்லா இருந்துச்சு. இப்போ மாடா உழைக்கிறான் பாருங்க. ஒரு கேட்டத்தில் கூட சத்து இல்லாமல் இருக்கீங்க. முதல்ல இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், எல்லாரும் நல்லா இருந்தோம். வயிற்றுக்கு உணவு கிடைச்சது, வயிற்றுக்கு உணவு கிடைச்சதுக்கப்புறம் தான் மூளை வளர்ந்தது, மூளை வந்ததுக்கப்புறம் தான் டெக்னாலஜி கிடைச்சது, டெக்னாலஜி கிடைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இவ்வளோ சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னது? வயல். வயல் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருந்தால் வயல் நல்லா இருக்கும். வயலும் வாழ்க்கையும் ஒன்றா தான் இருக்கும், வாழ்க்கையும் வயலும் ஒன்றா தான் இருக்கும். வயல் இல்லைனா வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை இவ்வளோ நீங்கள் அழுத்தும் போதே தெரியுது ஷோ பேர் வயலும் வாழ்வும். எப்படி ப்ரோ? என்னைக்கோ பிடிச்சானே நம்ம முன்னோரு, மண்ணுக்கே சூட வச்சானே. அந்த வயலும் வாழ்க்கையை தான் போய் பார்க்க போகிறோம். வரும்போது பார்த்தா நிறைய காடு மலைன்னு இருந்தது. எந்த எல்லைக்கா கூட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ண போறேன்? ஏன் எல்லை எல்லாம் இல்லை, சென்னைக்கு மிக அருகில், ஜஸ்ட் 2 hours. சென்னைக்கு 2 hoursலனா திருவள்ளூர் தான். திருவள்ளூர். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. ஆச்சரியப்பட்டு வந்துட்டு இருக்கீங்களே. ஆமா ப்ரோ, ஒரு குழந்தைய கொண்டு போய் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல விட்டா அது எப்படி எக்ஸைட் ஆகுமோ அந்த மாதிரி உள்ள வரும்போது ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்கு. அது இருக்குன்றாங்க, இது இருக்குன்றாங்க, தெரியாதெல்லாம் எதேதோ இருக்குன்றாங்க. ஆமா, எல்லாம் கலர் கலராகவே இருக்கு, பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த எல்லாத்தையும் உருவாக்கின ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம பார்க்கணும். இந்த 100 ஏக்கர் பிரம்மாண்டத்தை உருவாக்கின ஒரு பிரம்மாண்ட மூளை. பிரம்மாண்டனாலே சங்கர் சார் தான். ஆமா, அவர் சினிமாவில் எப்படி பிரம்மாண்டத்தை காட்டினாரோ அந்த மாதிரி ஒரு விவசாயத்தில் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காரு. திருவள்ளூர் பாரதி இயற்கை விவசாய பண்ணை முறையில் தனக்கென தனித்தடம் பதித்தவர். திருவள்ளூர் மாவட்டம் காவிரி ராஜபுரத்தில் 100 ஏக்கர் பிரம்மாண்ட பண்ணை அமைத்து இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் பாரதி. காடு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, பழமர சாகுபடி, பல பயிர் சாகுபடி என்று ஒருங்கிணைந்த பண்ணையமாக தனது வயலை வடிவமைத்திருக்கிறார். இயற்கை விவசாய பண்ணையை வடிவமைக்க பல நாடுகளுக்கும் பயணித்து பாடம் கற்றவர். ஒருங்கிணைந்த பண்ணை முறை, பல பயிர் சாகுபடி முறை ஆகியவற்றால் வருடம் முழுதும் வருமானம் பார்த்து வருகிறார். தனது தொழில் மூலம் பெரும் பொருளாதாரம் ஈட்டிய இவர் அதனை வயலிலும் இயற்கை விவசாயத்திலும் முதலீடு செய்தது எவ்வாறு என்பதை காணலாம். இது வயலும் வாழ்வும்.